ஒரு பீரியடில் வந்து இந்த ஹாப்பி லிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாப்சிக்கல் குச்சி ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த குச்சி ஐஸை வந்து இன்ட்ரடியூஸ்ட் ஒரு எங்களோட ஓன். நாங்கள் மிஷின்லாம் ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டோம். நான் என்ன சைக்காலஜியில் இருந்தேன்னா, கப் ஐஸ் விற்கிறப்ப எங்களோட ஐஸ்கிரீம் வந்து 100 ரூபா வச்சுக்கோங்களேன், 90 ரூபா 100 ரூபா வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுல குச்சி ஐஸை 30 ரூபாய்க்கு விற்றோம்னா பிஸ்னஸ் மாறிடும், அப்புறம் எனக்கு சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிரும், நான் ரெண்ட் கொடுக்க முடியாது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாகவே அதை பண்ணாமல் வச்சுருந்தோம். சரி ஓகே, அப்போ நம்ம வந்து மிஷினை வாங்கி வச்சுட்டோமே, சும்மா கிடக்குது, வருஷக்கணக்காக சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி ஐஸை பண்ணி, குச்சி ஐஸை எங்கே விற்கிறது அப்படின்னு பார்த்தா ரோட் சைடில் தான் விற்க முடியும் இல்லையா. இப்போ நீங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஐஸ் வண்டி வந்துகிட்டு இருக்கோம், இப்போ அந்த ஐஸ் வண்டிலாம் வர்றதில்லை. ஸோ அந்த ஐஸ் வண்டி கான்செப்ட்டில் நாங்கள் ஒரு இவி வெஹிக்கிள் போட்டு ஒன்று விற்றோம். 1 month விற்றோம். யூ டோன்ட் பிலீவ் இட், அந்த நம்பர் வந்து இட் வாஸ் அ டூ ஹியூஜ் தேன் மை அண்ணா நகர் ஸ்டோர். அண்ணா நகர் கடையில் 2 லட்ச ரூபா வாடகை, 5 பேர் 6 பேருக்கு சம்பளம், இதை கரண்ட் பில்லு இதெல்லாம் தாண்டி அதோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இட் இஸ் சப்ரஸ். இதில் வந்து கரண்ட் பில்லே கிடையாது, என்ன 20 ரூபா சார்ஜ், லேபர் சார்ஜ் ஒரு நாளைக்கு 20 ரூபா. லேபரும் இப்போ நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அப்போ பார்ட்னராக இன்வைட் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி ஸ்விக்கி வந்து பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்களோ, இவங்க வந்து ஹாப்பி லிக்ஸ் பார்ட்னர். நாங்கள் ஐஸ்கிரீமை கொடுத்துருவோம், காலையில் எடுத்துகிட்டு போய் அவங்க எவ்வளோ விற்றுட்டு அதில் ஒரு 10% 15% அவங்க எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. தே வில் பிகம் ஆஸ் ஓனர்ஸ் ஆஃப் தட் வெஹிக்கிள் அண்ட் we will do the ice cream. The vehicle is also too good. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் சும்மா ஃப்ரீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கில் பண்ணால் ஒரு 1.5 லட்ச ரூபாவோட பண்ணலாம். பட் we did it like 4 lakhs. அதை நாங்கள் கொடுத்துருக்க கம்பெனி வந்து இட்ஸ் a very highly stable company. அந்த கம்பெனி மூலிமா தான் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோஸ் ஆல் ஓவர் தமிழ். ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் அதை ரன் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் கியோஸ் மாடலோ இப்போ ஸ்டோரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கின் வர மட்டும் தான் கஷ்டம். கரெக்ட். இப்போ நீங்கள் ஒன்று ரீச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கேசா கிராண்டாக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ஐஸ்கிரீம் விற்றுருவீங்க. ஸோ எங்களோட மொத்த டார்கெட்டை ஒரு நாளைக்கு 100 ஐஸ்கிரீம் விற்கிறது தான் ஒரு கடைக்கு. இட்ஸ் அவுட் ஆஃப் 100 சக்ஸஸ் ரேட் பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஸ்டோர்ஸ் கூட எங்களுக்கு 1 or 2 ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனி பிரான்ச் த லொகேஷன் இஸ் ஃபெயில்ஸ், இட்ஸ் ஃபெயில்ஸ். ஸோ அதை தாண்டி இது சக்ஸஸ் ரேட் வந்து 100 out of 100 இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாலாம் இருக்கும். திஸ் கனெக்ட்ஸ் 3 dots. ஆஸ் அ கம்பெனி ஆஸ் அ ப்ராஃபிட்டபிள், எஸ், அண்ட் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ இதில் 2 விதமான பீப்புள் இருக்காங்க. சார் என்கிட்ட காசு இருக்குது ஆனால் எனக்கு வேலைக்கு போகிற கால் இல்லை அப்படின்னா, யூ கெட் திஸ் வெஹிக்கிள் அண்ட் தெர் இஸ் அ கை ஹூ இஸ் ரெடி டு எனக்கு என்னோட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். வில் கிவ் லைக் 30 to 35% மார்ஜின்ஸ் கொடுக்குறோம். அதில் இவன் 20% வச்சுக்கிறான், அவன் 15% வச்சுக்கிறான். 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 40,000 60,000 ரூபா ப்ராஃபிட்ன்றது இட்ஸ் a very big number. So it's good deal. So they win, we win, he wins.